ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் பார்த்த வீடியோவில் ட்ரை பண்ணுங்க. ஜனவரி 31 2023 விண்டோஸ் 10 சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? என்ன ப்ரோ சொல்றீங்க? விண்டோஸ் 10 யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. எஸ்பெஷலி விண்டோஸ் 10 யூசர்ஸ் ரொம்பவே பயப்படுவீங்க. என்ன விஷயம் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. என்ன சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஜெனரலாக வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ இருக்க நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது விண்டோஸ் தான். அந்த விண்டோஸ்லேயே விண்டோஸ் 7 தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு 15 விண்டோஸ் 10 வந்துச்சு. அது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ விண்டோஸ் 10 தான் இன்னி வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு 68% மார்க்கெட் ஷேர்ஸை விண்டோஸ் 10 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2021 தான் விண்டோஸ் 11 வந்துச்சு. அண்ட் அதோட ஷேர்ஸ் பார்க்கும்போது எத்தனை யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ராக்சிமேட்டாக ஒரு 18% பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் 11 நல்லா தான் இருக்கு. பட் அதில் ஒரு செக் வச்சாங்க. என்னன்னா சில விண்டோஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இவ்வளோலாம் இருக்கணும், இருந்தால் மட்டும் தான் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும், விண்டோஸ்ல வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லும்போது நிறைய பேரோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மீட் பண்ண முடியல. அதனால தான் ஷேர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் விண்டோஸ் 10 ஜாஸ்தியாக இருக்குது, விண்டோஸ் 10 கம்மியாக இருக்குது. இப்போ புது லேப்டாப் எல்லாமே வந்து விண்டோஸ் 11 சப்போர்ட்டோட தான் இருக்குது. பட் ஓல்டு வெர்ஷன்ஸில் வந்து பார்க்கும்போது விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ண முடியல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 10 தான் அதிகமாக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க விண்டோஸ் 11 கம்பேர் பண்ணும்போது. இப்போ விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போக வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேபி ஃபியூச்சர்ல வந்து விண்டோஸ் 12 வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுக்கு இதை பேசிட்டு இருக்க விஷயத்த சொல்றேன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ சொல்லிடுறேன். விண்டோஸ் 10 சர்வீஸ், அதாவது லைசன்ஸை நீங்க பை பண்றதுக்கான அந்த சர்வீஸை வந்து ஜனவரி 31 2023 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனி நீங்க பை பண்ண முடியாது. ஸோ அதுலேயே வந்து அவங்க இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து வந்துட்டு இருக்கும். அக்டோபர் 14 2025 வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மறக்காம வந்து கொடுப்போம். ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எது கொடுக்குறாங்க? ஸ்பைவேர் மால்வேர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, உங்களோட பிசி அதாவது வைரஸஸ் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2025 வரைக்கும் கொடுப்பாங்க. 2025 இவ்வளோ தூரத்துலையா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இது 2023 4-5 கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. ஸோ விண்டோஸ் 10 எண்ட் ஆஃப் லைஃப். ஸோ 2025 அக்டோபர் 14 விண்டோஸ் 10 சப்போர்ட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ மேஜராக வந்து ஃபுல்லாக வந்து கான்சென்ட் பண்ணுறது விண்டோஸ் 11 தான் இருக்கும். இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். விண்டோஸ் 11க்கு மைக்ரோசாஃப்ட் வந்து புஷ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி அந்த மார்க்கெட் ஷேர்ல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் எவ்வளோ பெரிய கம்பேரிசன், எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அதை ஈடுகட்டுறது தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ண முடியல. ஸோ விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் வந்து விண்டோஸ் 11க்கு வந்து நிறைய பேர் வரல. என்னை பொறுத்தளவுக்கு இன்னுமே நிறைய பேர் வந்து விண்டோஸ் 7க்கு நல்லா ப்ரிஃபர். ஏன்னா வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுள், அதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே. பட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கிடையாது, அதாவது எழுதிட்டாங்க. விண்டோஸ் 8.1 அது வந்து மேஜராக வந்து இல்லை. அதோட எண்ட் ஆஃப் லைஃப்பும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இருக்கிறது விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 மட்டும்தான். விண்டோஸ் 10 கூட அக்டோபர் 2025 அதுவும் வந்து முடிய போகுது. ஸோ விண்டோஸ் 11 12 அப்படியே வந்து போயிட்டே இருப்பாங்க. விண்டோஸ் 10 வந்து பார்க்கும்போது மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு. விண்டோஸ் 11 ஒரே ஒரு மேஜர் அப்டேட் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப 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 புஷ் பண்ணுறாங்க விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஹெல்ப் வந்து கேட்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விண்டோஸ் 11க்கு வந்து அப்கிரேட் ஆகிக்குங்க. அண்ட் போக போக ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம சொன்ன மாதிரி விண்டோஸ் 7 யூசர்ஸாக விண்டோஸ் 10 யூசர்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம். அண்ட் அதுக்கப்புறம் விண்டோஸ் 12 13 அப்படியே வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்கிரேட் பண்ணிக்கோங்க. பட் விண்டோஸ் 10 யூசர்ஸ் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த சர்வீஸ் தான், அந்த கீ ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறது தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2025 அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மைக்ரோசாஃப்ட் இனி ஃபுல்லாக வந்து விண்டோஸ் 11 தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். அதுக்கு தான் வந்து நிறைய அப்டேட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. விண்டோஸ் 10 வந்து கண்டுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன். அப்பப்போ சின்ன சின்ன செக்யூரிட்டி அப்டேட்ஸ், சின்ன சின்ன மைனர் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தவிர விண்டோஸ் 11 தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃபியூச்சரில் விண்டோஸ் 12 அப்படி தான் வந்து போவாங்களே தவிர விண்டோஸ் 10 வந்து அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக யூசர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. மோஸ்ட்லி யாருக்கும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. சில பேர் டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், மியூசிக்ஸ் இந்த மாதிரி ரேரான விஷயங்கள் மட்டும் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் அதிகமாக வந்து போட்டு ஹெவி யூசர்ஸாக வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி யூசர்ஸாக இருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10 யூசர்ஸ் கொஞ்சம் நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே விண்டோஸ் 11க்கு உங்களுக்கு முடியும் போது தாவிக்குங்க அதில். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ எண்டு வந்துட்டோம். எத்தனை பேர் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிருக்கீங்க? 8.1 10 11 சொல்லி இத்தனை வெர்ஷன்ஸ் இருக்கு. இந்த பர்சன்ஸ் என்னென்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் விண்டோஸ் 11 தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நான் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு கேட்குறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் மறக்காம